வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்காக நம்ம வரல. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் டிஸ்னிலேண்ட் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் நம்ம டிஸ்னிலேண்டை பற்றின ஒரு பாட்காஸ்ட்டாக பேசலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ டிஸ்னிலேண்டை பற்றினா என்ன போட போகிறோம், அந்த வே டு கோ மாதிரி இந்த பார்த்தீங்களா, டிஸ்னிலேண்டில் நீங்கள் இங்கே போகலாம், இங்கே நீங்கள் இந்த ரைடு போகலாம் அப்படின்னு பேச போகிறதா வந்தால் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ப்ராபப்ளி 1-2 விஷயம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு. அண்ட் அதை பற்றி நம்ம இங்கேன்னு சொல்லுது பாட்காஸ்ட்டு இன்னொரு பாட்காஸ்ட்டுக்கு அதில் நம்ம செப்பரேட்டாக பேசலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ராசஸ். அந்த டிஸ்னிலேண்டுக்கு நான் போயிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ராசஸ். அத்தனை நம்ம பேர் வராங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸோ அத்தனை பேர் வராங்க, அத்தனை பேர் டெய்லி கூட்டம் வராங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எப்படி மேக் ஷுர் தேர் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் வாட் தே நீடட், அண்ட் எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்டையராக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவ்வளோ கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தில் எப்படிலாம் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ அப்படி என்ன பெருசாக ப்ராசஸில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒன்ஸ் அங்கே போய் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ கூட்டத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எல்லாம் கொண்டு போகிறதுக்கு எல்லாமே இருக்குது. இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஊர்லாம் இந்த தேரோட்டத்துக்குலாம் கூட்டம் வரும் பார்த்திங்களா, மதுரை தேரோட்டம், இல்லைன்னா திருச்செந்தூரில் நம்ம சூரசம்ஹாரத்துக்கு அதுக்கெலாம் கூட்டம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கூட்டம். ஆனால் அங்கெல்லாம் நம்ம காசெல்லாம் கொடுத்து போகிறது கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட $150, ஆல்மோஸ்ட் 20,000 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ரூபா ஒவ்வொரு ஆளும் கொடுத்து வராங்க உள்ள. ஸோ ஒரு நாளில் இத்தனை பேரும் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸுக்காக வராங்களோ அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னா கொடுத்த காசுக்கு வேல்யூ இல்லைன்னு போயிட்டு கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஐ திங்க் இர்ஃபான் வியூ கூட அங்கே போயிருந்தார். போயிட்டு ரைடெல்லாம் போக முடியலன்னு ரொம்ப டிஸ்னிலேண்டு நல்லாவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க மேக் ஷுர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான வேலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் உள்ள பாட்காஸ்ட் தான் இது. ஸோ இது நம்ம ஒரு என்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், யாருக்குனாலும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எப்படி பண்ணுறாங்கன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் அதை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்னிலேண்டு ஃப்ளோரிடாவில் இருக்கிற அந்த பார்க்ஸ் ஒரு 5 பார்க் இருக்குது, வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டான பார்க்ஸ். மேஜிக் கிங்டம், எப்காட் அப்படின்னு ஒரு 5 பார்க் இருக்குது. இந்த 5 பார்க்கில் ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் டெய்லி வர்றதுக்கு அளவு கெப்பாசிட்டி இருக்குது. அவ்வளோ பேர் வராங்க. ஓவராலாக டிஸ்னி என்ன சொல்கிறாங்கன்னா 58 மில்லியன் பீப்புள் விசிட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் பார்க் இன் த வேர்ல்டு, அதான் டிஸ்னி வேர்ல்டு அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ அத்தனை பேர் வராங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஊரையே வளைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்னிலேண்டுக்கு போகணுன்னு, டிஸ்னிலேண்ட் வேர்ல்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு குட்டி ஊர்லாம் கிடையாது, பெரிய ஊர். அந்த அவ்வளோ பெரிய ஊர். நீங்கள் போயிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிட் எடுத்து போயிட்டே இருக்கணும். அங்கேருந்து ஒரு 4 மைல் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்ம 7 கடல் 7 மலை தாண்டி போகிற மாதிரி தான் டிஸ்னிலேண்டுக்கு அந்த பார்க்கே நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே எடுத்த உடனே நீங்கள் ஒரு மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு ரோடு, அது ஒரு 5 மைல் போகுது. 5 மைல் போன உடனே அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கிங் என்ட்ரி போட்டிருக்காங்க. ஆர்ச் அதுக்கு முன்னாடி வந்துடும். டிஸ்னிலேண்டுக்கு உங்களை வரவேற்கிறதுன்ற ஒரு ஆர்ச் வரும். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்திங்கன்னா ஒரு பார்க்கிங். ஸோ பார்க்கிங்கில் பிரம்மாண்டமான பார்க்கிங், கிட்டத்தட்ட மல்டி ஸ்டோரி பார்க்கிங் இல்லை ஃப்ளோரிடாவில். அது கலிஃபோர்னியாவில் இருந்துச்சு மல்டி ஸ்டோரி பார்க்கிங். ஃப்ளோரிடாவில் ஃபுல்லாமே கிரவுண்ட் பார்க்கிங் தான். ஸோ கிட்டத்தட்ட மைல் கணக்கில் இருக்குது பார்க்கிங். போயிட்டு அவங்க பார்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே $20. ஆக்சுவலி நார்மல் பார்க்கிங்க்கு $25 ஐ திங்க். அதில் ப்ரையாரிட்டி பார்க்கிங்னு இருக்குது, அதுக்கு $45 கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் பார்க்கு கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் நிறுத்திக்கலாம். அங்கே இறங்கி போனீங்கன்னா உடனே பஸ் வருது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நிறுத்திக்கலாம். நார்மல் பார்க்கிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பார்க்கிங்காக இருக்குது. அது எப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டே பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் கார் விட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அங்கேருந்து பஸ் ஏறி போகணும். ஸோ அதுக்கு அவங்க கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அங்கே போய் பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே பார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த லொக்கேஷனில் பார்க் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக மொபைலில் அவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்பில் இருக்குது, பார்க் லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. அன்றைக்கி நைட் நடந்த விஷயம், பார்க்கிங்கில் கார் எடுக்கும்போது எங்களுக்கு எங்கே பார்க் பண்ணோன்னே தெரியல. கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு திருப்பி வரோம். வி லாஸ்ட் கம்ப்ளீட்டாக எங்கே காரை விட்டோன்னே தெரியல. அவ்வளோ இது நடந்து போனால் கிட்டத்தட்ட மைல் கணக்கில் ஆகும்.
அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், அவங்க ஒருத்தங்கிட்ட இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஸோ 9 மணிக்கு வந்தீங்கன்னா, நான் 9 மணிக்கு இந்த பார்க்கிங் லாட்டில் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கிங்கில் போய் நின்று தேடிக்கிட்டு இருந்திருக்கேன் காரை. ஸோ அதுக்காக கண்டிப்பாக மொபைலில் அந்த பார்க்கிங் ஆப்பை யூஸ் பண்ணி எங்கே பார்க் பண்ணோன்றதை நம்ம நோட் பண்ணிக்கிறது சால சிறந்த ஒன்று. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த பார்க்கிங்கில் இருந்துட்டு அப்புறம் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகலாம், இல்லைன்னா ஒரு பேட்டரி கார் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே தான் அவங்களோட டிக்கெட் செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு தென் உள்ளே அதுக்குள்ளே இருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறதும் என்ட்ரன்ஸ் தான். இதுவும் வந்து பார்க்குக்கு வரல, மேஜிக் கிங்டம் பார்க்குக்கு. அங்கேருந்து நீங்கள் ஒரு 3 மைல்ஸ் to 4 மைல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து அவங்களே வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பஸ்ஸு, லைக் ஷிப்பில் போகலாம், ஒரு க்ரூஸ் இது மாதிரி போட் இருக்குது, போட்டில் போகலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து லைக் மெட்ரோ ட்ரெயினில் போகலாம், இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஏறிட்டு அங்கே போகலாம். ஸோ அந்த டிக்கெட்டு வந்துக்கு நிறைய கவுண்டரில் வந்து நிறைய கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அத்தனை கவுண்டரில் நீங்கள் எதுக்குள்ள வேணால் ஓப்பன் பண்ணலாம். இது வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு, பட் வெயிட்டிங் டைம் ரொம்பலாம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி டக்குன்னு போயிட்டோம். மார்னிங் ஒரு 10 AM பிஸியான டைம் தான். ஸோ உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் லைக் மெட்ரோ ட்ரெயினுக்கு கொஞ்சம் க்யூவில் தான் நின்று நீங்கள் ஏறி அங்கே போகணும். ஸோ மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து அங்கே தான் வந்து நீங்கள் உங்களோட டிக்கெட் செக் பண்ணணும். டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் இருக்கும், ஏர்போர்ட் மாதிரி. உங்களோட லைக் ஏதாவது இருக்குதா, உள்ள கன்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்னிக்குள்ளே போயிட்டு 2வது ஏரியாவில் தான் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இது உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ கிட்டத்தட்ட 1 hour ஆயிரும். நீங்கள் அங்கே போய் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது எங்கே வந்து இந்த ரைடு எல்லாம் இருக்கும் அந்த பார்க் மேஜிக் கிங்டம் ரீச் பண்ணுறதுக்கே 1 hour ஆயிரும் டைம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே சுற்றி பார்க்கணும். அது பார்க்க பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அந்த பார்க்கே 4 லேண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. டுமாரோ லேண்டு, ஃப்ரண்டியர் லேண்டு, அதுக்கப்புறம் லைக் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் தீம்ஸ்லாம் இருக்குது. டுமாரோ லேண்ட்லன்னா ஒரு அட்வான்ஸான ரைட்ஸு, அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் இன்னும் 2-3 லேண்ட் இருந்துச்சு. ஃப்ரண்டியர் லேண்ட் இருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு என்னது ட்ரெஷர் லேண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு மேஜிக் கிங்டமில். ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் நீங்கள் ரைடுக்கு போகலாம். அவங்க ஒரு ஆப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரைடுக்கும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 50 நிமிஷன்ற மாதிரி தான் வெயிட் டைம் இருக்குது. நீங்கள் போய் நின்னீங்கன்னா லைன் அவ்வளோ நிற்கிது. நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கணும், லைன் மெதுவாக போகுது. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2-3 ரைடு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜெயிண்ட் வீல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஜெயிண்ட் வீல் போகிறோன்னா அந்த ஜெயிண்ட் வீல் 3 ஜெயிண்ட் வீல் இருக்குது. ஸோ 3ம் ஒரே ஜெயிண்ட் வீல் தான், ஒரே மாதிரி. ஸோ ஒரு லைனில் நீங்கள் போனீங்கன்னா 3 இதுவும் பேரலாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அங்கே நீங்கள் உங்களால் வெயிட் டயத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். அதனால் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பில் நீங்கள் வந்து குயிக்காக போகிறதுக்கு பாஸ் வாங்கிக்கலாம். ஆப்லேயே இருக்குது. $25 ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்படியே குயிக்காக போயிடலான்னா போக முடியாது. ஏன்னா 1,00,000 பேரும் ஆப் வாங்கிட்டு ஒரு $25, ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி $150 கொடுத்தா வந்திருப்பாங்க. $25 எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்களா? கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னா அந்த ஸ்பீடாக போகிற லைனும் கூட்டமாயிரும்ல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் வாங்கினீங்கன்னாலும் உங்களால் 1 ஹவருக்கு ஒருக்க தான் உள்ளே போக முடியும். 1 ஹவருக்கு ஒரு ரைடு தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அப்படி போக முடியும். அது என்ன கேட்டால் பெஸ்ட்டுங்க. அதனால் நாங்கள் நிறைய டைம் சேவ் பண்ண முடிஞ்சு, எஃபர்ட்டும் சேவ் பண்ண முடிஞ்சு. புக் பண்ணிட்டு அடுத்த 1 மணி நேரம் நாங்கள் சும்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருப்போம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த என்ட்ரி போயிடுவோம். ஸோ அந்த ஆப் அவங்க கொடுத்தாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன். இவ்வளோ பேர் வரோம். அங்கே ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கிங்க்கு ஒரு ஆள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே கரெக்டாக வர வேண்டியிருக்கு. அங்கே ஒரு கரெக்டாக ஆளை அனுப்பிச்சிட வேண்டியிருக்கு. ஆனால் இது வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடல்ட்ஸ் மட்டும் வரது கிடையாது, குழந்தைங்க மட்டும் வரது கிடையாது. டிஸ்னி வந்து மெயின்லி குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி உள்ள ரைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்க மட்டும்தான் தனியாக அப்படி வருவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. பேரண்ட்ஸ் எப்படி தனியாக வருவாங்க? தாத்தா பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு தான் வருவாங்க. ஸோ எல்லா ஏஜும் வராங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து கரெக்டாக, அப்புறம் லைக் டிசேபிள் பீப்புள்ஸும் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்காகவும் அக்சசபிளாகவும் இருக்கணும். எல்லாமே ஸ்ட்ரோலர் அக்சசபிளாக இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே வந்துட்டு ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் சாப்பாடு நீங்கள் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பாடு. அண்ட் அதில் வந்து வெஜிடேரியனே இல்லை, பட் நீங்கள் அங்கங்கே ஒன்று நின்று அங்கேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம்.
அண்டு எக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அலர்ஜிஸ்லாம் வந்து தனியாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக் அலர்ஜி இருக்கா, சீஸ் அலர்ஜி, அதுக்கு எல்லாமே நீங்கள் ஆப்ஷனை போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உண்மையிலே பெரிய ஒரு ப்ராசஸாக நான் பார்த்தேன். எப்படி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும், வெதர் நம்ம ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இல்லைனா கல்யாணம் பண்ணுறோம், அந்த ப்ராசஸில் உள்ள கோஆர்டினேஷன் எல்லாமே இருந்தாலும் அதை விட இது பல மடங்கு அதிகமாக உள்ள ஒரு விஷயம். அண்டு நம்ம இதிலேருந்து நிறையவே கற்றுக்கலாம். எப்படி வந்து ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி வந்து நான் வந்து காலேஜ் டயத்தில் வந்து சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பண்ணேன். அவள் ஒன்றுமே தெரியாது எனக்கு, சும்மா அவர் சொல்கிறது, எங்கள் சார் சொல்கிறது, ஹெச்ஓடி சொல்கிறது அப்படியே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஸ்கேல் வந்து உண்மையிலே பிரம்மாண்டமான ஸ்கேலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமும் ரைட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரைடு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஓவராலாக மெயினான அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பரேடுனா என்னென்னா, இவங்க வந்து இந்த டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லைக் இவங்க நிறைய ரேப்பான்சல் அப்படி இப்படின்ட்டு சிண்ட்ரெல்லா அப்படின்னு நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்களே ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸாக மக்கள் வேடம் அணிஞ்சு அந்த மாதிரி ஒரு பரேடு அப்படியே நடந்து போவாங்க நம்ம முன்னாடி. ஸோ அது பார்த்திங்கன்னா செம கூட்டம் இருக்கும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துருவாங்க. அடிக்கிற வெயிலில் உட்காந்து சீட்டை பிடிச்சி வச்சுருவாங்க. அதுக்கும் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்கணுங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் போய் பாருங்கள், வேணாம் பார்த்தீங்கன்னா அது பர்சனல் சேனலில் போட்டிருப்பேன், ஆறுமுகம் கோவின்னு ஒரு சேனலு. ஸோ அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரைடு அது வந்து எல்லாத்துக்குமே வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி, எல்லா வயசு உள்ளவங்க, குழந்தைங்க, அப்புறம் யங்ஸ்டர்ஸ், அப்புறம் வயசானவங்க எல்லாருமே வந்து அங்கே நிற்கிறது, அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. வர்றவங்க பண்ணுற மேக்கப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதே மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போனால் எங்கே உட்கார போகிறது, எங்கே போய் சாப்பிட போகிறீங்க, எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது கரெக்டாக, அந்த அக்சசபிள், அதுவும் அவ்வளோ கூட்டமாலாம் இல்லை. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாமே அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக என்னென்ன தேவைன்றது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ரைட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வயசான உள்ளவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஹைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரைட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகலாம், பெரியவங்களும் போகலாம், எல்லாமே போகலாம். அது நிறைய பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருக்கலாம், அவங்க கூட நீங்கள் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவங்க கூட நீங்கள் பேசலாம். அதுக்கெல்லாமல் நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க அது ஒரு புக் மாதிரி வச்சு ஒவ்வொரு கேரக்டர்ஸில் ஆட்டோகிராஃப் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நீங்கள் பேசுகிறது எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இதுவும் குழந்தைங்களுக்குள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடல்ட்ஸ் அவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க கூட போயிட்டு ரைட்ஸ் 44 பெரிய ரைட்ஸ், கொஞ்சம் நம்மளை போய் அங்கே நிறுத்துறது, சுற்றி தலைகீழே எட்டி தொங்க வர்றோம் பாருன்ற மாதிரியான ரைட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸு ஒரு லேண்டுக்கு ஒன்று வச்சுருக்காங்க மினிமம். சில எக்ஸ்ட்ரா 2 லேண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ட்டு ஒரு ரைடு போனோம். அந்த ரைடில் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு ரைடை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா என்ன விக்கிபீடியாவே படித்தேன். அதிலே இருக்குது, நீங்களும் போய் படித்து பாருங்கள் டிஸ்னி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இமேஜினியரிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ளஸ் இமேஜினேஷன் ரெண்டையும் சேர்த்து இமேஜினியரிங் நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு அந்த வேர்டுக்கு வந்து பேட்டர்ன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இமேஜினியரிங் தான் வந்து ஃபுல் டிசைன், தீம் பார்க்கையும் டிசைன் பண்ணுது. எந்த ரைடு வரணும், புதுசாக என்ன கொண்டு வரணும், எல்லாமே அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 300 பேட்டர்ன் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க கிட்டத்தட்ட 5 பார்க்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபுல் பார்க்கையுமே டிஃபைன் பண்ணுறது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷிப்பு வந்து அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி க்ரூஸ் ஷிப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் டிஸ்னி க்ரூஸ் ஷிப்ஸில் ஏறி நீங்கள் டிஸ்னி பார்க், அதாவது ஃப்ளோரிடாவுக்கு வந்துட்டு அங்கே வந்து ஃப்ளோரிடா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி க்ரூஸ்லேயே வந்துடலாம். டிஸ்னியே ஷிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 கண்ட்ரீஸில் இருக்குது. யூஎஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஜப்பானில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்குது, அப்புறம் சைனா. 4 கண்ட்ரீஸ், அக்ராஸ் 4 கண்ட்ரீஸ் டிஸ்னிலேண்ட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ், இது ஒரு அட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே கொண்டு வராங்க. அண்டு ஒரு இதில் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு ரைடு போகிறோம், அந்த ரைடில் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் சென்சரி, அப்புறம் வந்து ஒரு த்ரில் இருக்குது. ஒவ்வொருலேயும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 360 டிகிரி நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மணி நேரம் ஒரு ரைடுக்கு நிற்கிறோம், என்ன கடுப்பு தானே ஆகும், டிஸ்னி மேலே பயங்கர கடுப்பாகும்.
அந்த கடுப்பெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போவீங்க. அந்த ரைடு முடிச்சோன்னே ஒர்த்தாக இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த அளவுக்கு வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் லைனில் நிற்கும்போது என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு லைனில் நிற்கணுமாடான்னு இதே தான் இருந்தேன். வெயில் பயங்கர வெயில் அப்படிலாம் இருந்துச்சு. பட் நீங்கள் ரைடு முடிச்சதுக்கப்புறம் சூப்பர்ரா ஒர்த்துடா அப்படின்னு அந்த நின்ன இதுவே போய் ரைடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடுது. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க அந்த இதில் டிஸ்னியில். அண்ட் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லைட்ஸு நைட்டு வந்தோன்னா ஒரு இருட்டாக இருந்துச்சு. அது திடீர்னு லைட் வருது, அந்த கேரக்டர்ஸ்லாம் வருது, எதிர்பார்க்காதெல்லாம் வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரைடு இதில் அவங்க பண்ணுற விஷயங்கள். அண்ட் அதேமாதிரி தான் இன்னொரு ரைடில் வந்து சில ரைட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ரைட்லாம் பண்ணும்போது சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வேறு ரைடுக்கு போய்க்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டரியாக வேறு ஒரு ரைடுக்கு அந்த ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்துட்றாங்க, ஸ்பீடாக போகிற டிக்கெட்டு. அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஓகே வேறு ரைடுக்கு போகலான்ட்டு போயிடுறோம். அதே மாதிரி தான் நான் வந்து அனிமல் கிங்டமில் போகும்போது ஒரு பெரிய ரைடு, அது வந்து இந்த மவுண்டைன் ரைடு இருக்குல்ல, ஸோ ஹிமாலயன் ரைடு அப்படின்னு ஒன்று உண்டு. அதான் ஓரளவுக்கு அங்கே பயங்கரமான ஸ்கேரியான ரைடு. பயங்கர ரிவர்ஸ்லாம் போய் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த ரைடுக்கு போனேன். ஒரு மணி நேரம் நின்றுட்டேங்க. லைக் அந்த ஸ்பீட் பாஸ்ட் இல்லை, அதனால் 1 மணி நேரம் நின்று போகிறேன். போயிட்டு ரைடு போகிறேன். கடைசியில் அது கடைசியில் அதோட பீக் பாயிண்டில் போயிட்டு நின்றுச்சு, ஸ்ட்ரக் ஆகிடுச்சான். கேட்டால் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வெயிலில் நிற்க விட்டாங்க. ஆன் டாப் ஆஃப் வெயிலில். அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. நிற்க விட்டாங்க. என் பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்துச்சு, அந்த யூஎஸில் இருக்க பாட்டி தான். அந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைப்பா, அதனால தான் நிறுத்தியிருக்காங்க, நம்மளை இங்கேருந்து கீழே இறக்கி நடத்தி தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டாங்க. என்னது பிரச்சனையா, வண்டி கிண்டி விழுந்துருச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னா, கிட்டத்தட்ட 14 மாடி ஹைட் அந்த ரைடு. அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு வண்டி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி ஸ்டீப் இது. எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆகிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாருமே வந்து இருந்தாங்க. அப்புறம் அவங்க 14 படி ஏறி வந்தாங்க. 14 மாடி ஏறி வந்து அவங்கள உள்ள வழியாக கூப்பிட்டு போனாங்க. கேமராலாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, வாங்க அவங்கள கூப்பிட்டு போகணும். மெதுவாக எல்லாத்தையும் கீழே இறக்கி கூப்பிட்டு போயிட்டு அந்த ரைடுக்கு வேறு ரைடு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் அந்த டிஸ்னி இதில் வந்துச்சு. இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு கடுப்பாகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 14 மாடி இறக்கி நடத்தி கூப்பிட்டு வந்தாங்க நம்மளை. கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு ஃப்ரீ ரைடு இன்னொரு ரைடாக கொடுத்து நீங்கள் இன்னொரு ரைடு எது வேணால் போய்க்கலாம் அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த ரைடு டெம்பரவரி க்ளோஸ்டு. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் 1000 100 விஷயம் இருக்குங்க, ஏதாவது கம்ப்யூட்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கோம், நாங்கள் அதான் பார்த்துட்ருக்கோம்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரைடு ஈவினிங் ஓப்பன் ஆச்சு. திருப்பி அந்த ரைடு நான் போனேன். நல்லா இருந்துச்சு. அந்த ரைடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அகைன் ஒர்த்திட்டு தான். அந்த ரைடு பயங்கரமாக ரிவர்ஸ்லாம் போய் தலையில் கொண்டு போய் அதுக்கு ரைடு ஃபோட்டோலாம் வேறு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி எல்லாரோட விஷயங்களையும் நம்ம கேட்டர் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு 1,00,000 பேர் ஒரு நாள் வராங்கன்னா எத்தனை பெர்முட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் இஷ்யூஸ் வரலாம் பாருங்கள். அவங்களோட ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ எனக்கு அது நல்லா இல்லாமல் இருக்கலாம், அதே கூட இருக்கவனுக்கு நல்லா இருக்கலாம். எப்படி ஒரு மேக்ஸிமைஸ்ட் பீப்புளுக்கு ஒரு நல்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும். அண்ட் அதில் ஒரு அம்மா வந்து குழந்தைய தொலைச்சிட்டு அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த கெஸ்ட் சர்வீஸில் வந்து கொடுத்து குழந்தை கிடச்சிட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதெல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. லைக் ஃபோனை தொலைச்சிருவாங்க, குழந்தை தொலைஞ்சிரும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுக்காக நீங்கள் எமர்ஜென்சி இது இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஃபயர் இது சிஸ்டம் இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இதோட டே டு டே லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். அவங்க பீப்புளை பார்த்து அவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்து கோவப்படக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் தே ஹேஸ் டு பி இன் ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு வெல்கமிங்காக இருக்கணும். ஈவினிங் 8 மணிக்குனாலும் அப்படி தான் இருக்கணும். அதேமாதிரி அந்த பரேடில் வராங்களே அவங்க அதேமாதிரி சிரிச்ச முகமாக அந்த ஆக்டிங்கை திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அந்த பரேடு வந்து 2-3 தடவை ஒரு நாளைக்கு 2வது தடவை பார்க்கவும் அதே மாதிரி வந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் தடவை ஜாலியாக இருந்துச்சு, 2வது தடவை பார்க்க என்னடா அப்படியே பண்ணிகிட்ருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட் ஆல் திங்ஸ், இவ்வளோ விஷயம் வந்து பின்னாடி வந்து போய் தான் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கோஆர்டினேட்டட் விஷயம் இது. அதுதான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 1000-2000 பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட ஒர்க் பண்ண ஒரு 10,000 பேர் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்ஸ் பிஹைண்ட் த இன்ஜினியரிங் எல்லா டீம் சேர்த்து. ஸோ அவ்வளோ பேர் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பிஸி டே. டெய்லி இன்றைக்கி நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னா நாளைக்கு இன்னொரு 1,00,000 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்ல. ஸோ இட்ஸ் அ சைக்கிள் கீப் ஆன் கோயிங். அண்ட் எப்படி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்ற ப்ராசஸ் எனக்கு இன்னும் தெரியல. ப்ராப்ளி அதுவும் ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும். அதுவும் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் எல்லாரோட சேஃப்டி பார்க்கணும், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு எல்லாமே இருக்குது. அண்டு இதில் தே மேக் லாட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராப்ளி இந்த கோவிட் டயத்தில் அவங்க பயங்கரமாக அடி வாங்கினாங்க. இப்போ அகைன் தே ஸ்டார்டட் டு மேக் ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ரிசார்ட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ரிசார்ட்டும் கூட இருக்கும். ரிசார்ட்னால் தங்குற ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோட்டலில் தங்கிக்கலாம். அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கிட்டு நீங்கள் இது ஒரு 4 நாள் பார்த்துட்டு மொத்தமாக போங்க, ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. நாங்களும் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஸோ ஹோட்டல்லேருந்து இது வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்னென்னா மதியம் வந்து ரொம்ப வெயில் அடிச்சுதுங்க அப்படி நாங்கள் அனிமல் கிங்டம் 2 நாள் போனோம். மதியம் செம வெயில். முந்தின நாள் லைக் மேஜிக் கிங்டம் போனதால் ரொம்ப டயர்டாகிடுச்சுட்டு மதியம் வீட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி 4 மணி வாக்கில் போனோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ரிசார்ட்டில் தங்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிசார்ட்டும் இட்ஸ் ஆல்சோ காஸ்ட்லி தான். உங்கள் சீப்பு பக்கத்தில் நீங்கள் பார்க்கு பக்கத்துலேயே ரிசார்ட் வேணும். மேஜிக் கிங்டம்லாம் பார்த்தீங்கன்னா $600, $700, $1000, $1500 போயிட்டே இருக்குது. வெளியிலன்னா ஒரு $200, $150 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் 360 டிகிரியும் யோசித்து பார்த்து ஒரு பிளானை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், ஸோ நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ், இது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒர்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஒரு நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துகிற ஒரு ஒர்க்காகவும் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி கற்றுக்கலாம், எப்படி வந்து ஹவு டு பிளான் சம்திங், இவ்வளோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், நம்மளோட ரியல் டைம் லைஃப்பில் நம்ம ப்ராப்ளி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பீப்புள் கோஆர்டினேஷன் ஏதாவது ஒர்க்கில் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அங்கே நம்ம எப்படி இந்த மாதிரி ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசித்து நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படி பண்ணலாம், நீங்கள் கன்சியூமர் ஃபேஸிங்கில் இருக்குன்னா அதில் எப்படி பண்ணலான்றதை நம்ம யோசிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க எப்படி தான் இவங்க ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் ரைடில் இருக்கணுன்ற மாதிரி கொண்டு வராங்க. அதேமாதிரி நம்மளும் ப்ராஜெக்ட்டில் கொண்டு வரலாமே, ஏன் தப்பு இல்லையே. நம்ம ட்ரைனிங் வச்சுருக்கோம்னா ட்ரைனிங்கில் கொண்டு வரலாம். வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் பி சம்திங் மச் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மச் மோர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும்ன்றதை நான் திடமாக நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் டிஸ்னி போய் கற்றுக்கிட்டது. அதர் தென் ரைட்ஸ் ஆல்வேஸ் என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நான் உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இல்லை ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கர் ஆப்லேயே ஸ்பாட்டிஃபைல கேட்டுருந்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங்லாம் இருக்குது. ஸோ அதில் ரேட்டிங்லாம் போடுங்க. ரேட்டிங் நம்ம எது யாருமே போடலன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் 0 காட்டிக்கிட்டு இருக்குது. நீங்களாம் ரேட்டிங் போட்டிங்கன்னா தான் நிறைய காட்டும். ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை இதை நிறைவு பெறுகிறேன். அடுத்த வாரத்தில் வேறு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.